compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். விஜய் கலங்கப்படுத்த கூடாது சார். விஜய் தான் இங்க நாட்டுக்கு கேடு சார், சாபக்கேடு. விஜய் எங்க இந்த ரோல்ல வராரு? விஜய் இங்க இருங்க, ஒரு 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 மிகப்பெரிய தலைவன். நீ யாரு? சந்திரகிமுல ஒரே தலைவர்னு நீ மேடையில சொன்னியா இல்லையா? நீ இப்போ உனக்கு என்ன 2 நிமிஷம் பேச முடியாதா? நீ தலைவரை பேசாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு? தலைவர்ல நீயா? 11 வயசு பொடிப்பைய சார் அவன். இந்த வேஜில் சொல்ல 11 வயசு பாலகனை நான் சேவ் முதல்ல கையில பிடிச்சி அழகு பார்த்தவர் ரஜினிகாந்த். விஜய் தான் சொல்றேன். உண்மையான ரஜினி ரசிகன் எம்ஜிஆருக்கு ஈக்குவல்னு அந்த நபர் சொல்லுவாரா? சினோராசக் வந்து என்ன சொன்னாரு? எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு விஜய் சொன்னாருன்னா அவர் எப்படி ரஜினி ரசிகரை நாங்க ஏத்துக்கிற முடியும்? நாங்க எப்படி ஏத்துக்கிற முடியும்? விஷசாராயத்தை விட கொடுமையான தொழில் பண்றவர் தான் இந்த ஆதவ அர்ஜுன். அவர் போகாத இடம் எங்க இருக்கு? இந்த நாட்டுக்கு நீ என்ன தியாகியா? என்னமோ 5 வயசுல எங்க அம்மாவை இழந்துட்டேன், நான் தைரியம் மாட்டேன்னு ஒரு ஸ்கிரிப்ட். இன்னும் உங்க அம்மா வந்து இந்த சுதந்திர போராட்ட தியாகியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறப்பு பிறப்பு நடைமுறைக்கு உள்ளது சார். எல்லாருமே எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க சார். ரஜினிங்கிற ஒரு தைரியம் சொல்ற அளவுக்கு இந்தியாவில் ஆள் கிடையாது சார். தேர்தல் வர நாங்க பட்ட கஷ்டம் நஷ்டம் அவமானத்துக்கெல்லாம் நாங்க உண்மையிலேயே ஒரு வழி பாதையில போனா மிகப்பெரிய சக்தியா ரஜினி மன்றம் உருவாகும். மறுபடியும் தான் அழியல, அமைதியா இருக்கு. அதுக்கு அவரு அப்ரூவல் கொடுக்கணும்ல. கண்டிப்பா சார். அவர் எங்களெல்லாம் வேண்டாம்னு நிகாரிக்க முடியாது சார். வில்லிவாக்கத்துல ஒவ்வொரு ரஜினி ரசிகனும் குடும்பத்தோட இந்த நபரை டெபாசிட் இலக்கு வச்சாதான் ரஜினியை தொட்டவர்கள் கெட்டதாகத்தான் சரித்திரமே தவிர வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. எங்களுக்கு ஆதவ அர்ஜுன் டெபாசிட் இழக்கணும். ஒரு ரஜினி ரசிகன் குடும்பம் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது. அந்த நிலைப்பாடுல நாங்க மாற்றம் இல்லை. என்ன பண்ணுவேன்னு கேட்டா நான் வந்து உம்முன்னு போனா என்ன சமுதாயம் என்ன நினைக்கும்? இது இன்னும் திருப்பி அடிக்கிறன்ற மாதிரி இருக்கு. திருப்பி அடிப்போம் தானே சொல்றேன். நான் என்ன அடி சார், பதிலுக்கு பதில் அடிக்கு அடி உதைக்கு உதைங்கிறது நல்லவங்கள டயலாக். அது மாதிரி தேர்தலில் நாங்க பதில் கொடுத்தா தானே ரஜினி ரசிகர்கள். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ரஜினி ரசிகர் மன்றத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு பாலநமச்சிவாயன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாலநமச்சிவாயன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நன்றி சார். உங்களை இந்த நேரத்தில் அழைத்ததற்கான காரணம், வில்லிவாக்கம் தொகுதியில அதாவது ஆதவ அர்ஜுனாவை எதிர்த்து ரஜினி ரசிகர்கள் நாங்க பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாம் நிறைய செய்திகள் உங்களுடைய சமூக வலைதளங்கள்லாம் நான் பார்க்க முடிந்தது. அவர் தான் வருத்தமே தெரிவிச்சிட்டாரு. திரு ரஜினி அவர்கள் குறித்து பேசின ஸ்டேட்மெண்ட்டை அவர் திரும்ப பெற்றதாகவே உணரப்படுகிறது. ஏன் அந்த பிரச்சனையை விட மாட்டேன்றீங்க? அவர் தான் இது வருத்தம் தெரிவிச்சிட்டார்ல சார். தமிழகம் வந்து எந்த நிலைமைக்கு போகுதுங்கிறதுல தான் தலைவர் வந்து கண்ணும் கருத்துமா இருந்து இன்னைக்கு உலகம் உள்ள அன்பு தலைவரை எதுக்காக நேசிக்கிறாங்க? அவருடைய எளிமை ரொம்ப 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 அடிமட்டத்திலிருந்து ஒரு உச்சத்துக்கு வந்த தலைவர். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அவர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கும் கூப்பிட்றதுக்கும் ஒரு யோசிக்கக்கூடியவரை, ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒரு ஆதவ அர்ஜுன் இப்படி சொல்லிட்டாருங்கிற வருத்தம் எங்களை இன்னும் அதிலிருந்து மீளலை. இவரெலாம் வந்து தமிழகத்தில் அரசியல் பேசுகிறது வந்து எப்படி எடுத்துக்கிற முடியும்? என்ன வருத்தம் தெரிவிச்சிட்டார்? வருத்தம் தெரிவிக்கிறதுனா ஒரு கலைஞர் வருத்தம் தெரிவித்தார்னா வருத்தம் தெரிவிக்கலாம், ஒரு ஜெயலலிதா அம்மையார் தெரிவித்தாங்கன்னா பண்ணிக்கலாம், இல்லை இன்னைக்கு இருக்க சக தலைவர்கள் பண்ணாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நீ அடிப்படையில் நீ யார்? அரசியலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ ரஜினிகாந்த்னு பேரை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இன்னைக்கு வர ஒரு சகோதரர் தம்பி விஜய் வந்து அவரை கூப்பிட்டு ஒரு ஃபோனில் போய் தெரியாமல் பேசிட்டாருன்னு சொன்னால் இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடுது. அதெல்லாம் கண்டிச்சிருப்பாரு சார். என்ன கண்டிச்சிருக்க மாட்டாரு? கண்டிச்சிருக்கல. இன்னைக்கு வந்து எப்படி சொல்றீங்க? இப்போ இந்த எங்களோட வருத்தம் தெரிவிச்சது அதுக்கப்புறம் நீ சிட்டிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நான் ஓப்பனாக பேசுகிறாள் சார். இங்கே உள்ள ரசிகர் மன்றத்தெல்லாம் குஷி ஆனந்தன் மூலம் போய் நீங்கள் வாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து சினோராசக்குன்னு ஒருத்தர் இருந்தார். சில பேர் இருப்பாங்கல்ல, சாதம்னு இருந்தால்
கல் இருக்கு, ஒவ்வொரு நெகட்டிவ் பேர்சனை கூப்பிட்டுக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். இதையெல்லாம் தலைவர் கவனத்துக்கு கொண்டு போற நிலைமை இன்னைக்கு கிடையாது. இல்ல அவர்தான் உங்க தலைவர் சொல்லிட்டாரே சார். அவர் ஒரே ஸ்டேட்மெண்ட்டா முடிச்சிட்டாரு. காலம் பேசாது காத்திருந்து பதில் அது சொல்லும். காத்திருந்து பதில் சொல்லணும்னா எதிர்வினை ஆட்டணும்ல. இல்ல அவங்க ரிசல்ட்ட கூட சொல்றாரு போல. நான் அப்படிதான் பார்த்தேன். எந்த ரிசல்ட்? ஆதவ அர்ஜுனா சார்ந்த கட்சியினுடைய அவருக்கெல்லாம் அவர் காமனா சொன்னார் சார். அதாவது நம்ம ரசிகர்கள் பிள்ளைகள் இப்படி துடிக்குதே, இப்படி ஒரு வேதனையில விட்டுட்டோமே, அந்த கொரோனானால நம்ம போனதை எவ்வளோ ஆழ்மை மிக்க விஷயங்கள்ல நாங்கள்லாம் துடிக்கிறது அவருக்கு நல்லா தெரியும் சார். நாங்கள் ஒரு தலைமுறை தாண்டி இந்த இயக்கத்தில் எப்படி பயணம் பண்ணிட்டு எங்கள் வழியே வேறு மாதிரி போய்க்கிருக்கோம் சார். இவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இப்படி இருக்காங்கிற ஒரு ஆதங்கத்தை, சரி இதை டெவலப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன முற்றுப்புள்ளிக்கே வரலையே. யார் முற்றுப்புள்ளிக்கு வரணும்? விஜய் தான் வரணும். விஜய் என்ன இதுல விஜய் எங்க சார் சம்பந்தப்படுறாரு? ஆதவ அர்ஜுனா சொன்னாரு சார். அவர் பெரம்பூர் கூட்டத்துல ஏற்கனவே உங்களுடைய ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாவட்ட செயலாளர் இப்ப விஜய் கட்சியில சேர்ந்திருக்காரு டிவிகேவில். அவரு அங்க பேசுறாரு வருத்தப்பட்டு, சார் தலைவர் அப்படி எல்லாம் பேசாதீங்க ஆதவ அர்ஜுனா. ஸ்கிரிப்ட் சார். உண்மையான ரஜினி ரசிகன் எம்ஜிஆருக்கு ஈக்குவல்னு அந்த நபர் சொல்லுவாரா? சினோராசக்கு என்ன சொன்னாரு? எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு விஜய் சொன்னாருன்னா அவர் எப்படி ரஜினி ரசிகரை நாங்கள் ஏற்றுக்கிற முடியும்? நாங்கள் எப்படி ஏற்றுக்கிற முடியும்? எம்ஜிஆர் ஈக்குவலான விஜயா? அப்புறம் எப்படி நீங்க ரஜினி கமர்ஷியலான ஆட்கள் இருப்பாங்கல்ல சார் அரசியல்ல? தம்பி விஜய்னு இப்ப நீங்க கூட சொன்னீங்க. தம்பி தானே. ஆமா. எனக்கு 56 வயசு 51 வயசு. ஆதவ அர்ஜுனாவும் ஒரு இளையவர் தான். தம்பி தான். தப்பு பண்ணிட்டாரு, ஒரு வார்த்தையை விட்டாரு. தம்பின்னு சொல்றதுல என்ன தவறான வார்த்தையா? ரஜினி சார்னா இவருன்னு ஏன் தலைவர் எல்லாரும் சொல்லும்போது இவர் ரஜினி சார்னு சொல்ற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆயிடுச்சா? என்ன ரஜினி சாரு? நீ எந்த ஸ்கூலுக்கு அவர் வாத்தியாரு? நீ ஸ்டூடெண்டா? நீ யாரு? முதல்ல ஒரு மதிப்பு தானே அவரு. ஒரு மதிப்போட சொல்லி மதிப்போட நான் முதல்ல நீ யாரு இந்த அரசியல் பேசக்கூடிய? சார், விஷசாராயத்தை விட கொடுமையான தொழில் பண்றவர் தான் இந்த ஆதவ அர்ஜுன். அவர் போகாத இடம் எங்கே இருக்கு? இந்த நாட்டுக்கு நீ என்ன தியாகியா? என்னமோ 5 வயசுல எங்க அம்மாவை இழந்துட்டேன், நான் தைரியம் மாட்டேன்னு ஒரு ஸ்கிரிப்ட். இன்னும் உங்க அம்மா இந்த சுதந்திர போராட்ட தியாகியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறப்பு பிறப்பு நடைமுறைக்கு உள்ளது சார். எல்லாருமே எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க சார். ரஜினிங்கிற ஒரு தைரியம் சொல்ற அளவுக்கு இந்தியாவில் ஆள் கிடையாது சார். இன்னைக்கு நாங்கள் எந்த தலைமுறையை தாண்டி நாங்கள் யாரை சார்ந்து இருக்கோம்? எந்த ரஜினி ரசிகன் யாரை சார்ந்து இருக்கோம்? இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா எங்களுக்கு வலிக்காதா? இவன் யார் சார்? ஒருமையில இவருடைய கேட்டகரி இந்த நாட்டுக்கு என்ன பண்ணாரு? என்னமோ பேட்டியில் சொல்றாரு, அம்பேத்கரை படிச்சு அப்படியே உணர்ந்தேன் அப்படின்னு. அம்பேத்கர் கல்லெல்லாம் அடிச்சுட்டு விற்க சொன்னாரா? ஒரு வறுமையில் உள்ளவர் ஒரு தவறான தொழில் பண்ணி பொருளாதாரத்தில் உச்சமடைஞ்சவரை திட்டமிட்டு கல்யாணம் பண்ணி அதில் வரல பொருளாதாரத்தில் நீ அரசியல் பேசுனீங்கன்னா நாங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் தலைவர்னு தொடர்ந்து அவர் பின்னாடி போடுற நாங்கள் எதுக்காக யாருக்காக பயப்படணும்? இல்லை, உங்கள் தலைவர் அவர் தப்பா பேசல சார். அவர் திமுகவில் இருந்து உடனோடு பணியாற்றிய காலத்துல ஓடிட்டேன்னு சொன்னதை நீங்க தப்பானா எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நான் சொல்லிடுறேன் முழுசா. அவர் திமுகவில் அப்போ உடன் பணியாற்றியவர், உடனே இருந்தவராங்க, மேல்மட்டத்தில் இருந்த ஒருத்தர் ஆதவ அர்ஜுனா. அங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு, அதை தான் அந்த வார்த்தையை போட்டு அவர் பேசுறாரோ அப்படின்ற ஒரு பார்வையையும் அவர் நாம் பார்க்க முடியும்ல. இப்ப யாரையோ அரசியல் பண்ணிட்டு ஆதவ அர்ஜுனை பேசுகிற அளவுக்கு அவர் இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சார் சார்? இப்போ நீங்கள் அவர் இவ்வளோ தூரம் சொல்றீங்கல்ல, இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சார்? இப்போ வில்லிவாக்கத்தில் அவர் நிற்க போகிறாரு. நின்றவுடனே சாமானிய மக்கள் போய் அவர்கிட்ட போய் நின்று பார்த்துருவாங்களா? அவர் எங்கே இருக்கார்? இவருக்கு இனிமே தேர்தல் ரீதியில் ஒரு பதிலடி கொடுக்கணும். ஒவ்வொரு ரஜினி ரசிகன் குடும்பத்தோட விஜய் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம். அந்தந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்த மட்டும் அவங்க முடிவு எடுத்துக்குருவாங்க. அதையெல்லாம் நம்ம பொதுப்படையா சொல்ற அளவுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது சார். நீங்க ஒரு கட்டமைப்பு இல்லை சார். திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அத்தாரிட்டியா நீங்க எல்லாம் பேசுறீங்கன்றது கூட எடுத்துக்க முடியாது. ஆமா, நீண்ட காலமா திரு ரஜினிகாந்த் அவர்களையும் நம்பி இருந்தீங்க. அவர் அரசியலுக்கு வரனாரு, வரல. அவரு வேற ஒரு காரணம் சொல்லிட்டு ஒரு இஷ்யூ அதனால சொல்லிட்டு விட்டுட்டாரு. இப்ப நீங்க திரு ரஜினி அவர்களுக்கு குரல் கொடுக்கலாம், ரைட்டு. இது திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்தா மாதிரி நீங்க பரிமாற முடியாதுல்ல. எல்லாரும் நீங்க தூண்டி விட முடியாதுல்ல சார். எல்லாரையும் தமிழ்நாடு முழுக்க நீங்க விஜய்க்கு எதிராக நில்லுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க ஏன் சொல்றீங்க சார்? நான் ஏன் பதிவைத்தான் சொல்றேன். நிக்கிறது நிக்காது. இப்ப எங்க தகப்பன ஒரு நபர் திட்டுனாருன்னா நான் அடிப்பேன், சில பேர் தடுப்பாங்க. அடிக்கிறது ஏன் கேரக்டர். ஏன் எங்க அப்பாவை அடிச்சேன்னு கேட்டா நான் அடிக்கிற கேரக்டர். சரி, அது மாதிரி ஒவ்வொருத்தனும் ரஜினி ரசிகன் லட்சம் பேர் இருக்கான். தலைவரை சொன்னா
திட்டணும், அவன் மேலே எதிர்ப்பை காட்டுறதுனால தான் இப்போ தலைவர் மேலே இவ்வளோ பெரிய மாசு எதனால வந்துச்சு? பொருளாதாரியில் வந்துச்சா? கட்டுக்கடங்காத ரசிகர் இருக்காங்க. என்னன்னு தெரியலைன்னா ரஜினின்னு சொன்னால் எல்லாருமே அவர் பின்னாடி போயிடுவாங்கங்கிற ஒரு பெரிய ஒரு பிம்பத்தினால தானே இன்னைக்கு பிரதமர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து 25 மாநிலங்கள்லேருந்து ரஜினிங்கிற சொல்கிறாங்க. அதையே நீங்கள் உடைக்கணும்னு நினச்சா நாங்கள் எப்படி பொறுத்துக்க இருக்க முடியும்? திமுக போன்ற கட்சி மேல ஒரு பெரிய அலிகேஷன் ஆதவர்ஜுனா சொல்றாரு. நீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நீங்க உறுதியா திமுகவை நம்புறீங்களா என்ன? சார் நீங்கள் திசை திருப்பாதீங்க. நான் திசை திருப்பல. நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நாங்கள் பதில் சொல்ல இந்த இடத்துல வரல. திமுக பின்ன நீ போய் ஒரு இடத்துல இருந்தால் அது புனிதம். நீ அங்கேருந்து வந்துட்டா அசிங்கம்னு சொல்கிற அளவுக்கு உன்னுடைய கேட்டகரி யார்? நீ யார்? நீரே கேரா பிளாட்ஃபார்மு. உன்னுடைய வறுமை கோட்டில் இருந்து விசச்சாராயத்தை விட கொடுமையான விஷயம் லாட்ரி சிட்டா இல்லையா? நீ அது மூலம் வருமானம் பண்ணலையா? இன்னைக்கு மக்கள் பணி செய்ய வராரு சார். மக்கள் பணி நீங்க தனி அவருடைய பிசினஸ். இது எப்படி நடைமுறையா பார்க்குறீங்க? நான் ஒரு 10 வருஷம் எங்கேயாவது போய் கொள்ளையடிப்பேன், கள்ளச்சீட்டில் வியாபாரம் பார்ப்பேன், காசு வந்தோன்னா நான் வரலன்னு சொல்லுவேன். அது தனியாக பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா இது என்ன கான்செப்ட்? இது என்ன கான்செப்ட்? அந்த கான்செப்ட் சொல்லுங்க, எனக்கு விளக்கம் தெரியல. உங்க தலைவர் விட்டாரு, நீங்க விடாம அதை இழுத்து. நான் விடாம நீங்க கேட்குறீல்ல, இப்போ நீங்க என்ன கேட்குறீங்க? நீங்க பயந்துட்டான்னு கேட்குறீங்க. நீங்க செய்வீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்றது? ஐயோ நாங்கள் அந்த நேரத்தில் தான் செய்வோம். நாங்கள் இப்போ அவரை தனிப்பட்ட முறையில் ஒன்றும் விமர்சனம் பண்ணலாம் வரலை. இது இந்த தமிழ்நாட்டுக்கு பேரழிவை கொடுத்துரும். சினிமா புகழை மட்டும்தான் விஜய் நம்பி வர்றார். வேற அவருக்கு தனிப்பட்ட முறையில் சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்காக குரல் கொடுத்து இந்த சமுதாயத்துக்காக போராடி ஏதாவது ஒரு அர்ப்பணித்து வந்திருந்தா கூட நம்ம பேச சப்ஜெக்ட் கிடையாது. உன்னுடைய புகழை நீ பேசலையே. நீங்க விவாதத்துக்கு வந்ததுனால நானுமே அந்த விவாத கேள்வியை வச்சாக வேண்டிய தேவை இருக்கு. திரு ரஜினிகாந்த் அவர்களும் சினிமா புகழோடு தான் அரசியலுக்கு வந்தார். சினிமா புகழ் அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதியும் சினிமா புகழ் தான். அதேதான் சினிமா புகழ். சார் சினிமா புகழ் வேற, கட்டமைப்பு வேற சார். அவங்க அன்னைக்கு இருக்கும்போது திமுகவோட காங்கிரஸ்ல எம்ஜிஆர் பயணம் பண்ணாரு. எம்ஜிஆர் பயணம் போனது ஜெயலலிதா பயணம் பண்ணாரு. நாங்க 2 தேர்தலுக்கு எதிர்பாராம வேலை பார்த்தோம் சார். 96ல் நாங்கள் டிசைட் பண்ணதான் 96. அண்ணா உருவாக்கின கட்சியை அண்ணாமலை சின்னம்னு சொல்லி ஓட்டு கேட்டதான் இந்த திமுக. அண்ணாமலையின் சின்னம் சொன்னதான் ஜிகே மூவ் பண்ணாரு. தனி மெஜாரிட்டி சார். 7 நிமிஷம் பேட்டி சார். இந்திய வரலாற்றில் யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க சார், கை காட்டி. பதவியே வேணான்னு சொன்னால் யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க சார். நரசிம்ம ராவ் இருக்காருல்ல, வெயிட் பண்ணார் சார். திருநாவுக்கரசு சார் பேட்டி கொடுக்கலையா? அவர் வீட்டு வரை எவனுமே செக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தனித்தன்மை சார். அவருக்கு என்ன தெரியாது? இந்த வரலாறு எல்லாம் ஆதவர்ஜுனாவுக்கே தெரியும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி எல்லாம் ஒரு அரசியல்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர்ல எங்களுக்கு ஏஜ் லிமிட். இப்ப நாங்கெல்லாம் 60 வயசு. ஆமா. இப்ப எங்க அண்ணன் உங்களுக்கு எல்லாம் 66. நீங்க யார்கிட்ட மோதுறீங்க தெரியுதா? யார்கிட்ட மோதுறீங்க? அடுத்த தலைமுறையா விஜயை சார்ந்து வர்ற சினிமா புகழ். அவங்களுமே சினிமா புகழ். சினிமா புகழ்னாட இந்த நாடு வர வர கெட்டு போகுமே தவிர வளராது. ரஜினிகாந்த் வந்திருந்தா ரஜினிகாந்துடைய ஸ்டைல் வேற, இவங்களுடைய ஸ்டைல் வேற. என்ன சார் ஒண்ணுதானே சார்? ஒரு 2 விஷயம் சொல்றேன் கேளுங்க. அவர் எளிமையா இன்னைக்கு வர ஒரு கூட்டம் போடல. இன்னைக்கு வர கட்டுப்பாடா இருக்கார். இன்னைக்கு வர அவருக்கு வயசு என்ன? அவருக்கு வயசு என்ன சார்? இவருக்கு என்ன வயசு? நீ திடீர்னு வந்துக்கிட்டு முதலமைச்சர் ஆகணும். முதல்ல பேசிக் அடிப்படை இவங்கள்ட்ட என்ன இருக்கு? கட்டமைப்புல நான் இந்த கொள்கையை சொல்றேன். இப்போ நீ தனிப்பட்ட முறையில் இவங்கெல்லாம் இதை பண்ணினாங்க, திமுக இதை பண்ணுச்சு, அதிமுக இதை பண்ணுச்சு, இது நான் மாற்றுதலாக நான் வர்றேன் அப்படின்னா நாங்கள் இதுக்குள்ள சப்ஜெக்டுக்குள்ளே வரல. மாற்று சக்தி தான். மாற்று சக்தி என்ன? கொள்கை என்ன? 5 கொள்கை 6 கொள்கை தலைவர்கள். என்ன கொள்கை? என்ன கொள்கை சொல்லுங்க. ஏதாவது புது கொள்கை வேணும்ல. 2 பேர்ட்டுமே இருக்கிறத இங்க 2 எடுத்து போட்டு அந்த கொள்கை ஆயிருமா? சரி சார், சிஸ்டம் சரியில்லை மாத்த வரேன்னு சொன்னாரு திரு ரஜினிகாந்த். ஆமா தானே? ஆமா. இங்க 2மே சரியில்லை, எதுவுமே சரியில்லை, நான் தான் ஃபர்ஸ்டா நிக்க போறேன், முதன்மை சக்தியா நிக்க. சரி, அப்ப இவர் சிஸ்டம்னா இவர் யாரு? ஆதவர்ஜுனா யாரு சார்? ஆதவர்ஜுனா ஒரு பர்சன் சார். நீங்க செகண்ட் கேட்டகரி பொதுச் செயலாளர் கலங்கப்படுத்துறீங்க. விஜய் கலங்கப்படுத்த கூடாது சார். விஜய் தான் இங்க நாட்டுக்கு கேடு சார், சாபக்கேடு. விஜய் எங்க இந்த ரோல்ல வராரு? விஜய் இங்க இருங்க. ஒரு மிகப்பெரிய தலைவன். நீ யாரு? சந்திரகிமுல ஒரே தலைவர்னு நீ மேடையில சொன்னியா இல்லையா? நீ இப்போ உனக்கு என்ன 2 நிமிஷம் பேச முடியாதா? நீ தலைவரை பேசாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு? தலைவரில் நீயா? 11 வயசு பொடிப்பைய சார் அவன். இந்த வேஜில் சொல்ல 11 வயசு பாலகனை நான் சேவ் முதல்ல கையில் பிடிச்சி அழகு பார்த்தவர் ரஜினிகாந்த். விஜய் தான் சொல்றேன். இந்த விஷயத்துக்கு வெளிப்படையா விஜய் பேசியிருக்கணும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பா சார்? ஒரு பப்ளிக்ல நீ யாரு? நீ அவரு
ரஜினிகாந்த்ங்கிற யார் சார்? வர்றவன் போறவெல்லாம் பேசுற வேலை அளவுக்கு தனிப்பட்ட முறையில கூட எதேனும் பேசி இருக்கலாம், நமக்கு தெரியாது சார். இப்ப இவ்வளவு தூரம் பண்றாங்கல்ல, இப்ப குஷி ஆனந்த் என்ன செஞ்சுக்கிறார்? சிட்டிக்குள்ள கலங்கத்தைப்படுத்திக்கு இருக்கார். என்ன கலங்கம்? ஒவ்வொரு மாவட்ட செயலரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிருக்காரு. இப்ப அதுல ஆமா சார், உங்ககிட்ட ஆதரவும் கேட்கதான் சார். ஆதரவு வேற, அசிங்கப்படுத்துறது வேற. என்ன அசிங்கப்படுத்திட்டாரு? இப்ப என்ன, நீங்க மாவட்டத்துல இருந்து யார் யார் வர்றீங்க கிளம்பி வாங்கன்னு இந்த இவரை விட்டு என்ன ஸ்கிரிப்ட்? எங்க எம்ஜிஆர் சார் கட்சிக்குள்ள சேர்க்க பாக்குறாங்களா ரஜினி மன்றத்துல இருந்து? இந்த சினோராசுக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அவர் பகுதி செயலாளர் சார். அவர் மாவட்ட செயலாளர்ன்ற மாதிரி இருந்தாருன்னா தற்சமயத்துக்கு ஒரு சில கால சூழ்நிலையில கொடுத்தாரு. அவருக்கு இந்த அமைப்புல பெரிய தொடர்புலாம் கிடையாது. 40 வருஷமா கிட்ட நான் கிடையாது. நீங்க இப்ப அவர் 40 வருஷமா ரசிகனா இருந்திருக்கலாம், சரி, நிர்வாக ரீதியில கிடையாது. சமீபத்துல வந்தாரு. சமீபத்துல வந்து இப்ப எப்படி ஒரு உண்மையான ரஜினி ரசிகன், ரஜினிகாந்தை தாண்டி எம்ஜிஆர்னு விஜய் சொன்னார்னா அவர் எப்படி ரஜினிகாந்த் ரசிகனா இருந்திருக்க முடியும்? நீ அப்ப எங்க தலைவரை அசிங்கப்படுத்துறியா? உன்னுடைய நோக்கம் என்ன சார்? ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சார். அவரை போய் நம்ம மற்ற தலைவர்களோடயோ மற்ற நடிகர்களோடயோ எம்ஜிஆருங்கிறது அவர் மிகப்பெரிய சக்தி. ஆமா ஆமா, அதை எங்க தலைவரே சொல்றாரு. நீ அந்த இடத்துல சொல்ல வேண்டிய சார். உள்ள நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வழி. நாங்கெல்லாம் இப்ப வந்து பேசணும்னு எனக்கு விதியா? இல்ல இப்ப நாளைக்கே நாங்க தலைவர்கிட்ட போய் அவருக்கு ஒரு அரசியல் பாதை வேணும், மக்கள் சேவை செய்யணும்னு அவர் அசோக் கூட நினைச்சிருக்காரு. அதுக்கு விஜய் ரூட் சரின்னு போயிருக்காரு. இப்ப நீங்க எல்லாம் நிராயுதபாணியா நிக்கிறீங்க சார். உங்க தலைவர் இப்ப உங்களை ஒரு கட்டமைப்போ உங்களுக்கான ஒரு எதுவுமே இல்ல, ஸ்ட்ரக்சரே இல்லாம நீங்க எல்லாம் தான் பேசுறீங்க. இப்ப நான் சொல்றேன் சார், யாரு என்ன நடக்குதுன்னு ஆண்டவன் ஒருத்தனுக்கு தான் சார் தெரியும். இந்த தேர்தல் வர நாங்க பட்ட கஷ்டம் நஷ்டம் அவமானத்துக்கெல்லாம் நாங்கள் உண்மையிலேயே ஒரு வழி பாதையில் போனால் மிகப்பெரிய சக்தியா ரஜினி மன்றம் உருவாகும். மறுபடியும் தான் அழியல, அமைதியா இருக்கு. அதுக்கு அவரு அப்ரூவல் கொடுக்கணும்ல. கண்டிப்பா சார். அவர் எங்களெல்லாம் வேண்டாம்னு நிகாரிக்க முடியாது சார். ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்களை அழைச்சி பேசுவாரு. இந்த அவமானங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் சார். வச்சுதான் ஆகணும். நாங்க பெத்தவன்ட்ட கேட்காம அடுத்தவன்ட்ட எப்படி சார் கேட்க முடியும்? நாங்க பெத்தது யார்? எங்க அப்பா அம்மாட்ட தானே எங்களுக்கு அடையாளம் வேணும்னு கேட்க முடியும். அடுத்த ஆள்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? எங்களோட பயணம் பண்ண 10 பேர் கார்ல போகும்போது அப்படி அசால்ட்டா பாக்குறோம் சார். இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலர்லாம் எங்க வானத்துல இருந்து வந்தவங்களா இல்ல லண்டன்ல இருந்து டைரக்டா வந்தவங்களா? என்ன விஜய் அரசியல் முந்தி வருது, முன்னாடி வராங்க, ஒரு பெரும் கூட்டம் அது பலமாயிட்டு வருதுன்னு நீங்க எங்களுக்கு அது நடக்காம போயிருச்சுன்னு வருத்தப்படுறீங்களோ? சார், நடக்காம போனதுல வருத்தம் வேற, வழி விடுறது வேற. சரி, நீங்க எங்களை வந்து நீங்க ஃபேஸ்புக்லாம் பாருங்க. ஒரு தகப்பன் வயசுல புள்ள வயசுல இருக்கிறவங்க என்ன மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஸா பதில் பண்றானுங்க, என்ன மாதிரி விமர்சனம் பண்றானுங்க. தலைவர் படங்களை போட்டு நீங்க ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா போட்டுக்கிருக்கானுங்க. இதெல்லாம் உனக்கு கண்டிக்க தெரியாதா? எங்களெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி நெகட்டிவாக பண்ணியிருக்கோமா? நீங்கள் விஜயும் திரு ரஜினிகாந்த் அவர்களையும் எதிர் துருவமா வச்சு பார்க்குறீங்க. அது நல்லதான் தெரியும். இல்லை, நீ வந்து ஒரு பாலகனா தலைவரை வந்து நீ நேசிருந்தினா எவ்வளோ பெரிய ஆளு ஒரு பக்குவமாக இப்போ நம்ம தலைவர் இருக்காரு, எவ்வளோ பெரிய ஆளும் எவ்வளோ மரியாதையாக டீல் பண்ணுறாரு. ஒரு சின்ன விஷயத்த இப்போ ஒன்றும் இல்லை, இவ்வளோலாம் இருக்கீங்க. அவருடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டருக்கு சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார்னு அவராக கிரியேட்டிவ் பண்ணார். கடைசியில் அவருடைய வன்மத்தை பாருங்கள். அவருடைய திரைப்பட விழாவில் எப்படி சொன்னார்? ஒரு எம்ஜிஆர், ஒரு புரட்சி கலைஞர், ஒரு இது, கடைசியாக பேருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார். இந்த மாதிரியா ஒவ்வொரு அணுகுமுறை மெச்சூரிட்டியான தலைவர்கள் சொல்லுவாங்க. நீ முதல்ல யாருப்பா தம்பி? இப்போ நீங்கள் கேட்டீங்க தம்பின்னு சொன்னதே தம்பி எப்படி சொல்லுவீங்க? இப்போ வயசுல மூத்தால வந்து எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் அரவணைக்கிற பண்பு இருக்கு, அவரை போய் போட்டியா கருதாதீங்க. போட்டி சார், எங்களுக்கு போட்டினா எங்களுக்கு நல்லா கேட்டுங்க. நாங்கள் அரசியலுக்குள்ள இப்போ நாளைக்கே தலைவரை போய் அரசியலுக்கு வாங்க, எங்களுக்கு ஒரு வழிமுறை செய்யுங்கன்னு நாங்கள் கேட்க போகிறதே கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த மட்டுக்கும் ரஜினிங்கிற பிம்பத்தை தொட்டா ரஜினி சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் நண்பர்கள் விஜய்க்கு எதிராக தான் ஓட்டு போடுவார்கள். அதுல எல்லாம் மாற்று கருத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. ரெண்டாவது, வில்லிவாக்கத்தில் ஒவ்வொரு ரஜினி ரசிகனும் குடும்பத்தோட இந்த நபரை டெபாசிட் இலக்க வச்சா தான் ரஜினியை தொட்டவர்கள் கெட்டதாகத்தான் சரித்திரமே தவிர வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. எத்தனை பேரை காட்ட ஒரு நோக்கம் இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆதவ அர்ஜுனாவுக்கு ரஜினிகாந்த் அவர்களை பேசணும்னு
அதாவது சார் ஒரு போற போக்குல வந்த வார்த்தையா நீங்க கடந்து போக சார், மாட்டீங்க. ஆதவ அர்ஜுனே வந்து நாட்டுக்கு தீங்கு செய்யக்கூடிய நபர். அவரை நீங்க இவ்வளவு தூரம் முன்னிலைப்படுத்தவே படுத்தாதீங்க. அது வந்து இந்த பத்திரிகை தர்மத்துக்கே கஷ்டமான விஷயம். அவர் நபர் வந்து எப்பவுமே நான் வந்து அழுதுகிட்டு நான் பெரியாரை படிச்சிருக்கேன், 5 வயசுல என் தாயை இது எல்லாருமே பிறப்பு இறப்புங்களை தாண்டி வந்தவர். சரி, இப்போ இவர் நாளைக்கு ஜெயிச்சுட்டா வில்லிவாக்கத்துல இருந்து எந்த அவர் இருக்கிற ஒரு 10 பாடி காட்டை தாண்டி இவங்க போய் பார்த்துருவாங்களா? நீ பிறக்கும் போதே பாடி காட்டோட வந்தியா? உன்னுடைய கேட்டகரியை சொல்லு சார். நீங்கள் ரஜினிகாந்த்கிட்ட எளிமையில் வந்து அவர் கடவுளுக்கு நிகரானவர் சார். கண் அசைவில் அவ்வளவுமே நடக்கும் சார். அவர் நினைச்சா என்ன நடக்காதுங்கிறீங்க? என்னை நாளை கூப்பிட்டு 2 நிமிஷம் பேசினா நான் தான் சார் தமிழ்நாட்டு தலைப்பு செய்தி சார். 2 செகண்ட் பார்த்தா அவன் தலைப்பு செய்தி சார். அவன் தான் சார் பெரிய ஆளு. யாராவது ஒரு ஆள் சேலஞ்சு கேட்ட சொல்லுங்க சார். இவ்வளவு இருக்காங்கல்ல சார். மறுபடியும் நீங்க புதுப்பிக்க பாக்குறீங்களா? முடிந்து போன அரசியலை மறுபடியும் நீங்க தொடங்க பாக்குறீங்களா? இந்த தேர்தல்ல நாங்க எப்படி இப்ப நாங்க என்ன சொல்ல சொல்றீங்க? இப்ப வில்லிவாக்கத்துல வந்து நாங்க எதிர்த்து ஓட் பண்ணி கேக்குறீங்க. இல்லங்க அது முடிஞ்சு போச்சுங்க, நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு எதிர்பார்க்கறீங்களா? திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதெல்லாம் ஆசைப்படுவாரா சொல்லுங்க பார்க்கலாம். ரஜினி ரசிகர்கள் 26 தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏதாவது கருத்து அவரு ஸ்டேஜ் வேற. சரி, அவர் வந்து அதெல்லாம் கடந்துட்டார். நாங்க இன்னும் கடக்கல. நாங்க வந்து இப்ப போய் அவரை போய் நோண்டி வம்புழுக்கல. இந்த தேர்தல்ல நீங்க கேக்குறீங்க நாங்க மாத்தி போடுவோம் சொல்றோம். இது எப்படி வளர்க்கறதா எடுக்கிறீங்க? இந்த இப்ப நாங்க காலம் பதில் சொல்லாதுன்னு கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. இது எப்படி வளர்க்கறதா வரும்? இந்த தேர்தல்ல இன்னும் முடியவே இல்லை. அப்ப எங்களை ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, விஜய்க்கு எதிராக களமாட விஜய்க்கு எதிராக தான் ஓட்டு போட முடியும் சார். சார் இது எப்படி இப்ப இளைமறைக்காரிய பேசுறது? ரஜினி அவர்களுடைய கருத்தா எடுத்துக்க முடியும் மாதிரி அது எப்படி சார்? ஏன் சார் கடவுள்கிட்ட போய் நான் கும்பிடுக்கிறேன் அவரு கருத்துன்னு சொல்லிட்டு இது ஒரு கான்ட்ரவர்சி ஆகிற பாக்குறீங்க சார்? நான் வந்து சொல்றது காலம் பதில் சொல்லும்னு சொல்லியிருக்கோம். காலம்னா இந்த தேர்தலில் நாங்க எப்படி விஜய் ஆதரிக்க சொல்லலா? எதிர்த்து தானே ஓட்டு போடணும். அது வந்து ஏன் நீங்க வளர்க்குறீன்னு நினைக்கிறீங்க? எதிர்த்து தானே ஓட்டு போடணும் சார். இப்ப அவர் ஆதரிச்சு ஓட்டு போட சொல்லல, எதிர்த்து ஓட்டு போட சொல்லல சார். ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். அது விஜய்க்கு எதிரான நிலைப்பாடா ஏன் எடுக்கிறீங்க? இது ஒரு பிரச்சனையா? இந்த பிரச்சனையை சரி இது வந்து பொது வழியில நாங்க பண்ணிட்டு மறுபடியும் போய் சரி இவருக்கு ஆதரவு நாங்க ஓட்டே போட மாட்டோம்னு சொல்லி இப்ப நீங்க எதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க? இப்ப நாங்க சும்மா தானே இருக்கோம். பர்டிகுலரா இந்த போஸ்ட் திரும்பம்னா நீங்க செய்வியாலான்னு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லணுமா இல்ல பதில் சொல்லாம போகணுமா? இப்ப முடிஞ்சு போன பிரச்சனை. ஆமா, நீங்க தான் இப்ப கூப்பிட்டு நான் சோஷியல் மீடியால பார்த்த தினம் எழுதிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க. தினம்லாம் இந்த போஸ்ட் அடிச்சு 1 மாசம் ஆச்சு. இப்ப நீங்க வந்து செய்வீங்களான்னு கேட்டா செய்வோம் தானே சொல்லுவோம். பேர் எப்படி தொடர்ச்சியா வரும்? இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பலம் சேர்க்கும் நீங்க பண்றது. விஜய் எதிர்ப்பது போல திமுக அதிமுகவுக்கு பலம் சேர்ப்பது போல மாறுது சார். அவங்க சப்ஜெக்டே வேற. நம்ம இப்போ தொட்டோம்னு வச்சுங்க உடனே ரஜினி ரசிகர்கள் இவருக்கு ஆதரவா. நாங்க அவங்களுக்குலாம் ஆதரவுலாம் கிடையாது. எங்களுக்கு ஆதவ அர்ஜுன் டெபாசிட் இழக்கணும். ஒரு ரஜினி ரசிகன் குடும்பம் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது. அந்த நிலைப்பாடுல நாங்க மாற்றம் இல்லை. நாங்க போய் வம்பு வளர்க்கல. இந்த தேர்தலுக்கு நீங்க ரிசல்ட் வரும்போது தானே தெரியும். எப்பவுமே புதுசா மீச முளைச்சா நான் மறுபடியும் சொல்றேன் ஓயாம கண்ணாடியில பார்ப்பாங்க. அது மாதிரி இது வந்து தமிழகத்தினுடைய தொண்டு தொட்டு கலாச்சாரத்திலிருந்து இருக்கு. ஒரு நடிகரை வேடிக்கை பார்க்குற காலகட்டம். சிவாஜி தோக்கலையா? தோத்துருக்காருல்ல. வேற யார் தோக்கல? இப்போ நம்ம தலைவருக்கு வந்து நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்குங்க. தமாகாங்கிறது வந்து ஈக்குவல் டு ரஜினிகாந்த் அந்த கட்சி. ஓகே, அது உண்மை. மூப்பனார்ஜி வந்து நீங்கள் தான் இதுக்கு தலைமை தாங்கணுங்க ஒன்றுமே சொல்ல. அவர் சொன்னதுனால தான் 20 பாராளுமன்றத்தை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சந்திச்சிச்சு. 40 சிட்டிங் எம்எல்ஏ பார்த்துச்சு. அவங்களுக்கு எத்தனை பேத்துக்கு முகம் இருந்துச்சு? அவ்வளவு பேருமே ரஜினி சைக்கிளை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டவங்க. நான் பொய்யா சொல்றேனா சார்? அன்னையை விட இன்னைக்கு வந்து எத்தனை வருஷம்? 25 வருஷம். நாங்கள் எங்களுக்கு அன்னைக்கு 30 வயசுனா இன்னைக்கு 55 வயசு. எல்லாரையுமே பார்த்துட்டோம். ஓட்டு கேட்கும்போது எம்எல்ஏ எப்படி கேட்பாரு, ஓட்டு கேட்டு மந்திரி ஆனவனு எங்களை எப்படி பார்ப்பாங்க, அதையெல்லாம் கடந்து பயணம் பண்ணிக்கி இருக்கும்போது அரசியல்னா என்னன்னு தெரியாத ஒரு நாட்டில் விசச்சாராயத்தை விட ஒரு கொடுமை இந்த நாட்டில் உண்டா? அதை விட ஒரு கொடுமை ஒரு தொழிலுக்காரரை இவ்வளவு தூரம் நீ சேர்க்கலாமா? நீ எப்படி நீ நாட்டை திருத்துவா சார்? 3 பேர் 3 கட்சியில் இருக்காங்க சார்.
இது இது இப்படி ஆட்களை நீங்க ஏன் என்கரேஜ் பண்றீங்க சார் ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு பக்கத்தை நீங்க பாக்குறீங்க. அவர் வந்து ஒரு மக்கள் சேவை செய்யணும், மக்களுக்கு பணி செய்யணும். அந்த பக்கம் சார்லஸ் மார்டினோ, லீமா ரோஸோ, ஆதவ அர்ஜுனாவோ ஆளாளுக்கு அப்ப நீங்க அடுத்த மக்களுக்கு நல்லதுதானே செய்வாங்க. அடுத்த தடவை போய் நீங்க தாலி எடுத்துட்டு வந்து அந்த செயினை வந்து இங்க வித்து வள்ளல்னு சொன்னீங்கன்னா அது நல்லதா? இல்ல தெருதான வித்தியாசம். அப்படின்னா நீங்க எல்லா கட்சியுமே நீங்க விமர்சிக்க வேண்டியது வரும். ஏன்னா அவங்க எல்லாரும் கேட்கறது வந்து லாட்டரி சீட்டு விற்பனையில கள்ளச்சீட்டு வித்தது வந்து சட்டப்பிரகாரம் குற்றம்னு தமிழக அரசு தடை செய்யப்பட்டு இந்த தொழில் இங்க நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு. நடக்கல. இப்ப இங்க பண்ணிக்கிருக்க இங்க எப்படி நீ இதுக்குள்ள உனக்கு எதுக்கு இங்க அங்கீகாரம் வேண்டிய எதிர்பார்க்கிற? நீ உனக்கு இங்க எப்படி அங்கீகாரம் நாங்க கொடுக்க முடியும்? நீ ரஜினிகாந்த் சாதாரண சொல்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ எங்க வயசையே நீ கடந்துக்கல, நீ ரஜினிகாந்த் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? சார், ஜெயலலிதா அம்மையார் வந்து கொடும்பாவி அதிகமாக எரிச்சவங்க ரஜினி ரசிகர்கள் தான். அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் முத நாங்கள் வந்து கொடும்பாவி எரிச்சோம். இன்னைக்கு இருக்கிற திருநாவுக்கரசு சார்ட்ட கேட்டு பாருங்க, தமிழ்நாட்டிலே 95 400 வண்டியில் அவரை வரவேற்று வந்தோம்னா அந்த மாதிரி கூட்டத்தை அவர் சரித்திரத்திலே பார்த்துருக்க மாட்டார். அப்போ இன்னைக்கு சிட்டிங் அமைச்சர் யாருன்னா தென்னவன் சத்தியமூர்த்தி. என்ன மாதிரி எங்கிட்ட பேரம் பேசினாங்கன்னு வரலாறு இருக்கு. இது வரல, சும்மா நம்ம பேச முடியுமா? ஒரே சூப்பர் ஸ்டார்னு சொன்னது யாரு? விஜய் தானே சொன்னாரு. ஆமா, அதே அப்புறம் ஏன் திடீர்னு ஒன்னே சூப்பர் ஸ்டார் போட்டு நீனா ஒட்ட விட்டுருக்கா? பேசுறாங்க அத விஜய். இப்ப நீங்க எப்படி சப்ஜெக்ட்டுக்கு வரீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னு நீங்க விஜய் சந்திச்சு யாராவது ஒரு பண்ணுங்க. எனக்கு என்னமோ விஜயே அரசியல்ல ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ ரஜினி ரசிகர்கள்? விஜய்க்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. நீ வந்து இப்ப இங்க உன்னால சாதிக்க முடியாது. சாதிக்கிறதுக்கான உன்னுடைய குவாலிட்டினா நீ பண்ணிக்க. நீ கண்டிக்காதனால உங்களை வந்து நாங்கள் அனுசரித்து உனட்டே நல்ல பேர். இங்கே நாங்கள் 2 காலம் தூக்கி நடக்கிற ஆட்கள்ல சார். ஒரு காலம் மிதிச்சு ஒரு காலம் தாண்டுனா தான் நடக்க முடியும். விஜய் ரஜினியை எதிர்க்கிறாரு அப்படின்னு உங்களால உணர முடியுதா? அப்படி ஏதாவது இல்ல நீங்க எதிரியா பாக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா? இல்ல அப்படி எதுவும் பண்ணல சார். இல்ல எனக்கு இல்ல சார், நான் கோவப்படுத்தல சார். இல்ல அவ்வளவு எதுவுமே இல்ல சார். இல்ல சார், அவ்வளவு மெச்சூரிட்டியான ஆளா? யாரு தலைவர் வீட்டுல வந்து சார் ஏதோ ஆள் பேசிட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாஸ் லீடர். இத தலைவரே எதிர்பார்க்க மாட்டாருங்க. உங்க தலைவரே எதிர்பார்க்க மாட்டாரு சார். நான் கேக்குறேன், இன்டர்நேஷனல் ஃபிகரா அவரு? இல்ல இந்தியா ஃபுல்லா அரசியல் பண்ணக்கூடிய தலைவரா? நேரம் இல்லையா? போயஸ் கார்டன்ல இருக்கிற ரஜினிகாந்த் போய் 2 நிமிஷம் உன்னால போன் போட்டு பேச முடியலன்னா நீ வன்மத்தை கேட்கறியா இல்ல அரசியல் நோக்கத்தோட விளையாடுறியா? ஏன் நீ அதை அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறியா? வன்மத்தை கக்குறாரு சார். இப்ப நீங்க இப்ப நாங்க வந்து என்ன போஸ்ட் அடிச்சோம், ஒட்டிட்டோம், நாங்க போயிட்டோம். நீங்க இப்ப தேர்தலுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டா இப்ப நான் எங்கிட்ட இருந்து என்ன பதில் வரும்? இது பழி வாங்குற மாதிரி இல்ல. பழிலாம் சார், பழினா என்ன? ஒருத்தரை தோக்க போட்டோம்னா இது என்ன பழினா? அவரை வந்து கழுத்தை விட்டுறதா, கையை விட்டுறதா? தேர்தலுக்கு உனக்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவளுக்கு ஓட்டு போடான்னு தான் சொல்லுவான். அது எப்படி பழி வாங்குறது? அதாவது மூத்தவர், சினிமாவில் உயர்ந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விஜய் சந்தித்து பேசவும் இல்லை, தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதற்கு ஒரு வருத்தமும் தெரிவிக்கவில்லை என்ற கோபத்தை நாங்க விஜயே முழுக்க எதிர்ப்போம், டிவிகேவையே எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறீங்களே நீங்க. டிவிகேனா எனக்கு ஒன்றும் புரியல சார். என்ன ஒரு 50 வருஷ கட்சியா? இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்ச கட்சியா? இல்ல அங்க இருக்கிற எல்லாருமே வந்து தேச தலைவர்களா? இல்ல இவர் தேச தொண்டாட்டினாரா? எத்தனை இந்த தமிழகத்தில் நடந்த எத்தனை விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்காரு, எத்தனை நற்பணி செஞ்சிருக்காரு, இந்த சமுதாயத்தை சீர்திருத்தினதுல ஏதாவது ஒரு அடிப்படையில் அவர்கிட்ட என்ன இருக்கு? நீ யாருப்பா தம்பின்னு கேட்கறதுல என்ன கஷ்டம்? ரஜினி மக்கள் மன்றம், ரஜினி ரசிகர் மன்றம் மாதிரி விஜய் மக்கள் இயக்கம்னு ஒண்ணு செயல்பட்டது தானே, அதுவுமே நடந்துதான் சார். ரஜினியை தொடாம அரசியலும் கிடையாது, ரஜினியை தொடாத சினிமாவும் கிடையாது. ரைட். அது நாங்க இப்ப வந்து கேட்கறது உன்னை பத்தி, உன்னுடைய புகழை பத்தி, உன்னுடைய தன்மையை பத்தி நீ பேசினா நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரல. முடிஞ்சு போன அத்தியாயத்தை நீங்க தான் இப்ப கேட்குறீங்க. இந்த தேர்தலுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டா நான் வந்து உம்முன்னு போனா என்ன சமுதாயம் என்ன நினைக்கும்? இது இன்னும் திருப்பி அடிக்கிறன்ற மாதிரி இருக்கு. திருப்பி அடிப்போம் தானே சொல்றேன். நான் என்ன அடி சார், பதிலுக்கு பதில், அடிக்கு அடி, உதைக்கு உதைங்கிறது நல்லவங்கள டயலாக். அது மாதிரி தேர்தலில் நாங்க பதில் கொடுத்தா தானே ரஜினி ரசிகர்கள் வாக்குவாதம் வேண்டாம். ஆனா தேர்தலில் எதிர்த்து தான் நாங்க வாக்களிக்க முடியும். எப்படி நம்ம அவருக்கு ஓட்டு போட முடியும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? வில்லிவாக்கம் தொகுதியில் மட்டும் ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறீங்களா, இல்ல தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறீங்களா? நாங்க ரஜினி ரசிகர்கள் வில்லிவாக்கம் அண்ணன் சூர்யானிட்ட பேசியிருக்கேன். மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் சூர்யானிட்ட பேசியிருக்கேன். ரஜினி ரசிகர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பேருமே
இவருக்கு எதிர்ப்பா வாக்களிக்கிறது தான் எங்களுடைய உண்மையான கருத்து. இதை வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டைல் எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டோம். மீண்டும் ரஜினி ரசிகர்கள் அரசியல் களத்துல குதிக்கிறாங்கன்ற மாதிரி நான் அது எடுத்துக்கிட்டா? நீங்கள் எப்படி அரசியலில் குதிக்கிறோம், அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம், அது உங்கள் ஸ்டைலில் எப்படி வேணாலும் போடுங்க, சரி. அதுக்குள்ளே வரல. ஆனால் வில்லிவாக்கத்தில் தீய இந்த நாட்டுக்கு விஷச்சாராயத்தை விட கொடுமையான நபர் இந்த நாட்டுக்குள்ளே வந்தால் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒவ்வொரு ரஜினி ரசிகனுக்கும் கடமை. ஒரு பவுன்சரை வச்சுக்கிட்டு நீ ஒன்று பெரிய தியாகி போல வந்துக்கிட்டு அவர் தியாகி இவர் தியாகி, ஒன்று அன்மெச்சூரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் சார் அவருன்னு சொல்லிக்கிறேன் உங்கள் பாணியில் சொன்னேன். இப்போ நீ எதையாவது ஒன்று சாதிச்சு நீ இவ்வளோ விஷயம் பேசலாம். இந்த தேர்தலில் அவர் தோத்து டெபாசிட் இழந்தா தான் ரஜினி ரசிகருடைய ஒரு உணர்வு தனிப்பட்ட முறையில் வெளியே வரும். ஆனால் நாங்கள் இப்படியே போய்கிட்டே இருக்கோம்னா ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு தள்ளி போகுது. எங்களை யாரும் தடுத்துறவும் முடியாது, அடைக்கிறவும் முடியாது. நாங்கள் பயந்ததாகவும் சரித்திரம் கிடையாது. 4 தலைவர்களை பார்த்துட்டோம். எந்த அமைச்சர்கிட்டையும் போய் கூல கும்பிடு போட்டது கிடையாது, கூல கும்பிடு போட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களை நீ தொட்ட இப்போ இப்போ நாங்கள் இப்போ இந்த சீட்டுக்கு எதுக்கு வர்றோம், நீங்கள் வேலை செய்வீங்களான்னு கேட்டால் நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போ போஸ்ட் ஓட்டுனது பொய்ன்னு சொல்றீங்களா? களத்தில் சந்திப்பு தான் போனோம். விஜயை தோக்குறது தானே சார் எங்கள் நோக்கம். இல்ல விஜய் வந்து இந்த தேசிய சூப்பர் ஸ்டார் இந்த 2020 ஏதாவது சொல்லுவார், அவர் கருத்து சொல்லுவார் உங்களுக்கு? சார் நாங்க கடவுளை வணங்குறோம், வரோம், அவரு எங்களுக்கு கொடுப்பார். ஒவ்வொரு இப்ப அவர் நான் என்னுடைய போஸ்டர் ஈஸ்டர் எல்லா உணர்வும் அவர் பெத்தது 2 பிள்ளைனா பெறாது கோடி பிள்ளைகள். நாங்க வம்புக்கு போகவே மாட்டோம். வந்துட்டோம்னா நாங்க காம்ப்ரமைஸ்லாம் ஆக மாட்டோம். காம்ப்ரமைஸ்ங்கிறது வீண் வன்போ வீண் விவாதமோ அதெல்லாம் செய்யலை. தேர்தலில் இப்போ நம்ம இப்போ நீங்கள் எதுக்காக இப்போ என்ன சப்ஜெக்ட் இருக்கியா? இப்போ நான் கவுண்டர் பண்ணி போஸ்டர்லாம் அடிக்கலை. ஆனால் வில்லிவாக்கத்தில் நாங்கள் தோக்கணும்னு சொன்னோம். ஒரு சாமானியத்தை நிப்பட்டோம்னா அதில் தான் நாங்கள் காம்ப்ரமைசன் ஆகிருக்கோம். இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டார். நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு எளிய தொண்டனை வச்சு உன்னை தோக்கடிப்போம்னு சொன்னோம். அதை தலைவர் மறுத்துட்டார். அப்போ அதை விட்டுட்டு இவர் தோக்குறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலை ஃபுல்லாக பண்ணுவோம். ரஜினிகாந்த் வந்து ஒரு மாபெரும் சக்தி சார். இன்னைக்கு ஏன் ஒரு மேட்ரு தான், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். அது வைப்ரேஷன் ஆச்சா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு, மற்றவங்க பேச்சுக்கு உயிர் கிடையாது. எங்க தலைவருடைய பேச்சுக்கு உயிர் இருக்கு. இப்ப நம்ம இது இப்ப நீங்க என்கிட்ட கேக்குறீங்க எதுக்காக இதை நீங்க வளர்க்குறீங்கன்னு உங்க பாணியில கேட்குறீங்க. நான் என் பாணியில நீங்க வந்து என்னை கேட்கலைன்னா இப்போ நான் வந்து நீங்கள் கேட்டோன்னே இல்லைண்ணே நாங்கள்லாம் பேசிட்டோம், நாங்கள் தேர்தலுக்கு வரல, இந்த தேர்தலில் வெளியூரில் போய் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களை நான் சமுதாயம் மதிச்சிருமா? சரி, சமுதாயத்தில் போய் நின்ற முடியுமா? இல்லை ரெட்டை பேச்சு பேச சொல்றீங்களா? இல்லை நீங்களும் வேணும் நாங்களும் வேணும், இங்கிட்டு ஒரு கொட்டு இங்கிட்டு ஒரு குத்து 3 விசிலுக்கு ஒரு குத்து அப்படி சொல்றீங்களா? சரி, விசிலுங்கிற சத்தமே நீ கேட்கக்கூடாது. ரஜினினால தொட்டம்ங்கிற சீன்ல அவர் ஒதுங்கி போய் வாழ்க்கையில் இந்த அடி வந்து ஒவ்வொருத்தர் ஆணவத்தால் வாழ்ந்தவன் எங்கேயாவது இருக்கானா? ஆணவம் இருக்கக்கூடாது. அரசியலில் ஆசைப்படலாம். எதுக்கு சார் ஒரு இப்போ நீ எந்த வயசுக்கு மேலே எதுக்கு ஓட்டு போட சொல்லி 10 வயசுக்கு மேலே ஓட்டு போட வேண்டியதானே? அனுபவம் வேணும்ல. இந்த நாட்டை ஆள்றதுங்கிறது எப்படி எனக்கு தெரியல. நீங்கள் அவங்க பசங்க இன்டர்வியூலாம் பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்த்தீங்கல்ல, 4 தொகுதியில் நான் இப்போ ஜெயிச்சா போதும் அப்படின்னு ஒரு பசங்க சொல்லலையா? இப்படி ஆளுகளுக்கெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா சார்? எங்கள் கட்டமைப்பு வேற சார். சரி, கொஞ்சம் ஒரு மாறுதலுக்கு உட்பட்டு நான் இறுதி கேள்வியாக வைக்கிறேன். அவரே கூட ஒரு பாடம் தான் இது வந்து அடிபட்டாரு, பேசிட்டாரு, உங்களை எல்லாம் காயப்படுத்திட்டாரு. இதற்கு மேல வரட்டுமே, மாறி வரட்டுமே, கொஞ்சம் மறி எப்படி விட மாட்டோம், நாங்க வளர விட மாட்டோம் அப்படின்னு. இல்ல கள்ளச்சீட்டை வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல்ல வந்து தீர்மானம் என்ன போடுவாரு? யாரு ஜெயிச்சாவா? ஆமா, கள்ளச்சீட்டு வந்து நாங்கள் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் விட்டுருவோம், அதுக்கு கள்ளச்சீட்டு லாட்டரி அமைச்சரை வந்து ஆதரவு போடணும்னு வர போறது இல்லை சார். அரசியலுக்கு மக்கள் பணி செய்ய போறவா? எந்த மக்கள் பணி? அதாவது 3வது தெருவில் வந்து நாங்கள் தாலி செயின் எல்லாம் அத்துட்டு வருவோம். 4வது தெருவில் வந்து அதை வந்து நாங்கள் வந்து அன்னதானம் இதெல்லாம் கொடுப்போம். இப்படி செஞ்சா சரியா? இப்போ இது 2 ஒன்றா இல்லையா? அதுதான் ஆதவர்ஜுனன். இன்னொரு மாநிலத்தில் பல குடும்பங்கள் தாய்மார்கள் தாலி எடுத்து செத்து சுண்ணாம்பான பணத்தில் வாழ்கிற உனக்கு வந்து நீ வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன நல்லது பண்ணிட முடியும்? எத்தனை குடும்பம் இன்னைக்கு தாலி எடுத்து இருக்கு?
அதனால தானே இங்கே தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி சீட்டை தடை பண்ணுச்சு. நீ போய் ஒரு கட்சியிலேருந்து ஒரு விசிகாவில் போய் இருந்தால் அந்த கட்சி புனிதம். எல்லா இடத்துலையும் நீ போய் களை வாங்கும் போது பிடிச்சி விரட்டி விட்டுறாங்க. இங்கே இவருக்கு வந்து உனக்கு செலவு இப்போ இவ்வளவு அமைப்பில் இருக்காருல்ல, எளிமையான ஆள் விஜய் வந்து அதான் ஆள்னு. ஏன் எத்தனையோ தொண்டை இருக்கும்போது இவரை மட்டும் எதுக்கு பொதுச்செயலாளர் போட்டார்? எதுவும் ரீசன் இருக்கா? ஆரம்ப காலத்தில் விஜய் இவரும் நண்பர்களா? இல்லை மன்றம் ஆரம்பிக்கும் போது ஆதவ அர்ஜுன் ஒன்றா? ஒன்லி பணம் செலவு பண்ணுறதுனால அவருக்கு முக்கியத்துவம். செலவு பண்ணலைன்னா அங்கே முக்கியத்துவம் கிடையாது. நீ என்னத்தையும் பண்ணிட்டு போ. ரஜினிங்கிற சப்ஜெக்ட் பேசலைன்னா நாங்கள் இதுக்குள்ளே வரவே இல்லையே, இப்போ நாங்கள் எப்படி திரும்பி வந்தோம்ங்கிறீங்க? ஸோ ரஜினி அவர்களை தொட்டதுனால இப்போ ஆதவ அர்ஜுனாவை கெட்டு நாசமா சர்வ நாசமா போன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, சாபமெல்லாம் வேண்டாம், சாபம்லாம் கிடையாது. இது நடைமுறை, உண்மை, சர்வ சத்தியம். இது நாங்கள் 40 வருஷமா உழைச்சிருக்கோம். எங்களை கலங்க. இப்போ நீங்கள் எங்க வந்து இப்போ நான் எப்படி திரும்பி என்றாகிறேன்? எதனால என்றாகிறேன்? இப்போ நான் தேர்தலுக்கு ஐயா எங்க சொல்லிட்டோம், நாங்கள் மறுபடியும் விசிலுக்கு நீ இன்னும் விட்டீங்கன்னா விசிலுக்கு போயிட்டு போகிறான் சார், அவனுக்கு ஓட்டு கேளுங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படி நான் இல்லை, நீ அப்படி கேளுங்க சார். இல்லையா நான் அதை சொல்லக்கூடாது. அது அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், ஓட்டு போட மாட்டோம்னு சொல்கிறோம். சரி, எதிர்த்து தான் செய்வோம். அதுக்கு வந்து என்ன முறையில் தலைவர் பேரை பயன்படுத்த. இப்போ நான் போனாலே ரஜினி மன்றம் தானே என்ன சொல்லுவாங்க. அதுக்கு கொடி பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. நாங்கள் ஒவ்வொரு தொகுதியாக போகிறோம். இதை பார்த்து எல்லாருமே வெறியில் இருக்கான். நாங்கள் இவ்வளோ பெரிய இதில் எங்களை பார்த்து இவங்க ஏளனம் பண்ணிக்கிருக்காங்க. ஏளனத்துக்கு இறைவன் தக்க சமயத்தில் கண்டிப்பாக பதில் சொல்லுவான். விஜய்க்கு எதிர்ப்பாக தான் ஓட்டு போடுவோம். அதுமே வந்து வருத்தத்தோட விஜய் இந்த மாதிரி ஆட்களனால அவரும் பாவம் ரொம்ப சிரமப்பட போகிறார். இந்த தேர்தலுக்கு அப்புறம் பல விஷயங்களை இழந்து, நிம்மதியை இழந்து, தேவையில்லாத கருத்துக்களை கேட்டு, ஏதோ எழுதி குடிக்கிறத படித்து அன்மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டோம், நம்ம அமைதியாக போயிருக்கலாம்னு வருத்தப்பட போகிறார். அவரை பற்றி வருத்தம் தான் படுறோம். முடிவு பண்ணிட்டீங்க விஜய் எதிர்க்கணும். விஜய்க்கு எதிர்ப்பு தான் சார் ரஜினி ரசிகனுடைய ஒவ்வொரு ஓட்டும். இது வளர்க்குறத நினைக்காது. ஏற்கனவே முடிவு பண்ணதை நீங்க இப்ப திரும்ப கேட்டு இது ஒரு விவாத பொருளா ஓட போகுது. ரைட், மக்கள் கிட்ட கொடுப்போம் சார். நீங்க ரொம்ப உணர்வோட இருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகர்கள் எங்களை வந்து சீண்டிட்டாங்க, நாங்க விடமாட்டோம் அப்படின்ற துணியில பேசுறீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.